அநேக நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான கீ கூட உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். நம்முடைய கையில் அந்த கீயை பத்திரமாக வைத்துக்கொண்டு நாம் அதை தேடிக்கொண்டே இருப்போம். இது எல்லாருடைய வீடுகளிலும் நடந்திருக்கும். தேடுவதோடு மட்டுமல்லாமல் நீ அதை பார்த்தாயா என்று கூட நாம் மற்றவர்களிடத்தில் கேட்பது உண்டு. அதற்கு அடுத்தபடியாக டூப்ளிகேட் கீ செய்வதற்காக கூட ஆயத்தப்படுத்தி விடுவோம். கடைசியாக அந்த பூட்டையே உடைப்பதற்காக தீர்மானம் செய்து விடுவோம். இவை எல்லாம் முடிந்த பிறகுதான் தெரியும் அந்த கீ பத்திரமாக நம்முடைய பாக்கெட்டில் அல்லது ஹேண்ட்பேக்கில் இருக்கிறது என்று. அநேக நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான கீ கூட உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. தேவன் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் நிச்சயமாக நம்முடைய பூட்டுகள் எல்லாம் திறக்கப்படும். நம்முடைய வேத புத்தகத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று வாக்கு தத்தம் தந்திருக்கிறார். ஆகவே அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவருடைய நாமத்தில் நாம் அதை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் அந்த கீயை தேவன் திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்தவன் நடத்துவாராக. ஆமேன்.